வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம். இது விஞ்ஞான யுகம். இப்போ நான் பேசுகிற இந்த பேச்சு நானே முயற்சி செய்யாமையே உலகம் முழுக்க கூட போயிடும். அந்த அளவுக்கு இன்றைக்கி ஊடகங்கள், செல்லிடப்பேசிகள், வாட்ஸ்அப்கள் வளர்ந்து விட்டன. உலகம் முழுக்க 8 நிமிஷத்துக்குள்ளே கூட உலகம் முழுக்கவே ஒரு வாட்ஸ்அப் ரவுண்ட் அடிச்சிருதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருக்குது. இந்த வாட்ஸ்அப்னால எல்லா தகவலும் ஈஸியாக பரவுது. அப்படி ஒரு செய்தி இப்போ நான் சொன்னால் கூட இது ஏற்கனவே தெரியும், நான் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டேன், ஏற்கனவே நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா நிகழ்ச்சியிலும் திருப்பி வந்துக்கிட்டே இருக்குது. இது ஒரு வகையில் நன்மையாக இருந்தாலும் ஒரு வகையில் தீமையாக இருந்தாலும் இதில் இருக்கிற நன்மைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி இந்த வாட்ஸ்அப்னால், இந்த யூடியூப்னால் இப்படி ஷேர் பண்ணுறதுனால சில நல்ல விஷயங்கள் பரவுது. அப்படி ஒரு நல்ல விஷயம் ஏற்கனவே நீங்கள் கேட்டிருந்தாலும் சின்ன சின்ன வெளிச்சம் வாயிலாக இன்றைக்கு மீண்டும் அந்த செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சூடான் நாட்டிலேருந்து யூசுஃப்னு ஒரு ஏழை தொழிலாளி வேலை கிடைக்காதனால அரேபிய நாட்டுக்கு வருகிறார். அரேபிய நாட்டில் வந்தோன்னா அவருக்கு ஒரு பெரிய பணக்காரன். அவனுக்கு என்ன தொழில்னா நிறைய ஆடு வச்சுருக்கான், ஆயிரக்கணக்கில் ஆடு வச்சுருக்கான். அந்த ஆடுகளை மேய்க்கணும். இவன் கையில் ஒரு 400 ஆடு கொடுத்து இந்த 400 ஆடுக்கு நீ தான் இன்சார்ஜ் அப்படின்னு அவன் ஒரு பாலைவனம் பக்கத்துலேயே ஒரு வயல்வெளியில் மேய்ச்சிட்டு இருக்கான்னு வச்சுங்க அரேபியா நாட்டில். அப்போ அந்த பக்கமாக ஒரு பணக்கார அப்பாவும் மகனும் காரில் போகிறாங்க. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான், அப்பாட்ட, அப்பா எனக்கு ஒரு ஆடு வேணும், பாப்பா எனக்கு ஒரு ஆடு வாங்கி கொடுங்க பண்ணுறான். உடனே ஒரு காரை நிறுத்துப்பா, இந்த ஆடு எவ்வளோ? அவர் சொல்கிறார், இந்த ஆடு ஒரு விலை ஒரு 800 ரூபா. 800 ரூபாயா? சரி, ஒரு ஆடு எனக்கு கொடு. ஐயோ, நான் இந்த ஆட்டுக்கு ஓனர் கிடையாதுங்க, நான் ஆடு மேய்க்கிறேன், ஓனர் எங்கேயோ இருக்கார், நான் விற்க முடியாது. எவ்வளோ உங்கள் ஓனர்கிட்ட எவ்வளோ ஆடு இருக்குது? அவர்கிட்ட 10,000 கணக்கில் ஆடு இருக்குது. எப்பா 10,000 கணக்கில் ஆடு வச்சுருக்காருன்ற, அதில் ஒரு 400 ஆடு அவங்ககிட்ட கொடுத்துருக்காரு, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, இது என்கிட்ட கொடுத்தா தெரிஞ்சு போகுது. நான் வேணால் 800 ரூபா வேணாம், நான் ஒரு 3000 ரூபா தரேன், அந்த ஆடை கொடு. இல்லைங்க, வேணாங்க, ஆடை கொடுக்க மாட்டேங்க, அவர் எங்கேயோ இருக்கிறார் தான், அவரால் பார்க்க முடியாது தான், இந்த ஒரு ஆடை விற்றா அவருக்கு தெரியாது தான், அதுக்காக அவர் நஷ்டமும் கிடையாது தான், இருந்தாலும் இந்த 400 ஆடை பார்த்துக்க சொல்லி என்கிட்ட வேலை கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு 300 ரூபா சம்பளம் தராரு, அந்த சம்பளம் எனக்கு போதும், நான் விற்க மாட்டேன்டா. என்னப்பா முட்டாளாக இருக்க, பழைக்க தெரியாதா இருக்க, எங்கேயோ அந்த ஆள் இருக்கிறாரு, அவர்கிட்ட கணக்கில் அடங்காத ஆடுகள் இருக்குது, அதில் ஒன்று தொலைஞ்சா அவருக்கு தெரியவும் போகிறதில்ல, நஷ்டமும் இல்லை, அதில் ஒன்று இப்போ நீ உன்கிட்ட கொடுக்கறனால உனக்கு 800ங்கிறது நான் ஜாஸ்தி காசு தரேன், உனக்கு காசும் வரப்போகுது, அவருக்கும் தெரிய போகிறதில்ல, கொடுக்க மாட்டேங்கிறிய, பழைக்க தெரியாத ஆள் இருக்க அப்படின்ட்டு. நான் இல்லைங்க, அவர் என்கிட்ட கொடுத்துருக்காரு, நான் அதை இது போதுங்க எனக்கு, அவர் பார்க்கலனாலும் நான் அப்படி தாங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். இந்த அப்பாவும் இந்த யூசுஃபும் பேசிகிட்டு இருக்கும்போது கூட இருக்கிற பையன் இருக்காங்களே, இந்த காலத்து பிள்ளைங்க தான் ஃபோனை வச்சு எதுனாலும் ஷூட் பண்ணுதுங்களே, இந்த கான்வர்சேஷனை அப்படியே ஷூட் பண்ணிட்டான் அந்த பையன், அப்படியே எடுத்துட்டான், ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துட்டான் வீட்டுக்கு. வீட்டுக்கு வந்தோடனே சும்மா அப்படியே விளையாட்டை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணோம். இந்த கான்வர்சேஷனை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொருத்துக்கு ஷேர் பண்ணாங்க. இப்படியே ஷேர் பண்ணி அது அந்த நாட்டினுடைய ஆளுநர்கிட்ட போயிடுச்சு. நம்ம நாட்டில் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தன் வந்து இவ்வளோ உண்மையாக வேலை செய்கிறானா, அந்த ஓனருக்கும் போயிடுச்சு, அந்த ஆளுநருக்கும் போயிடுச்சு. உடனே அவனை கூப்பிட்டு அவனை ஹானர் பண்ணி அவனுக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க. இந்த நியூஸு சூடான் நாட்டுக்கு போச்சு. நம்ம நாட்டிலேருந்து அரேபியா நாட்டுக்கு ஒருத்தன் போனவன் ரொம்ப உண்மையாக நடந்தானா அந்த நாட்டில் அவனுக்கு இந்த மாதிரி பரிசு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கூப்பிட்டு அவர் ஒரு 2 லட்சம் கொடுத்தாராம். 800 ரூபாவை ஆட்டை விற்காமல் உண்மையாக நடந்தவனுக்கு 3 லட்சம் ரூபாய் கிடச்சிச்சு. அப்படி மட்டும் இதை பார்த்துடக்கூடாது. ஆக நாம் உண்மையாக இருந்தோம்னா முதலாளி பார்க்கல, அவருக்கு தெரியாது, அவருக்கு கொடுத்தாலும் நஷ்டம் இல்லை, கணக்கு தெரியாது, இருந்தாலும் நான் நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அந்த நேர்மையை யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்கார். பார்த்து அங்கீகரித்து அவனுக்கு 3 லட்சம் ரூபா பரிசு கொடுத்தார். இது உண்மையாக நடந்த சம்பவம். ஏற்கனவே இப்போ அந்த பையன் எடுத்து எல்லாருக்கும் அனுப்பின மாதிரி இந்த கதையை கூட யாரும் ஏற்கனவே உங்களுக்கு எல்லாரும் அனுப்பியிருப்பாங்க. இப்போ அனுப்புறதுனால வர நன்மைகள் இது. ஆக ஏற்கனவே நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் இப்போ புதுசாக தெரிஞ்சுக்கிட்டாலும் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய உண்மை என்ன தெரியுமா? இன்றைக்கி தான் எல்லா இடத்துல சிசிடிவி வைக்கிறாங்க. எல்லாம் சிசிடிவி பொறுத்துங்க, கேமரா வைங்க, யார் வராங்க போகிறாங்க பாருங்கள். எப்போதும் கடவுள் ஒரு கேமரா வச்சுருக்காரு. அந்த கேமராவில் நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். பார்த்துட்டு நாம் உண்மையாக நடக்கும்போது நாம் பாருங்கள், இவர் சூடான் நாட்டிலேருந்து அரேபியாவில் வேலை செஞ்சார். அரேபியாவிலையும் இவர் கௌரவிக்கப்பட்டார், சூடான் நாட்டிலையும் கௌரவிக்கப்பட்டார். எனவே கடவுளுக்கு உண்மையாக இருந்தால் அவர் பார்த்து கொண்டே இருப்பார். பார்த்து கொண்டே இருந்து நாம் எந்த இடத்திலே நாம் வேலை செய்கிறோமோ, நம் சொந்த ஊரிலும் நாம் வந்த இடத்திலும் அவர் அங்கீகரிப்பார் என்பதற்கு இந்த யூசுஃப் ஒரு அடையாளம். எனவே கேமரா இப்போ வைக்கிறாங்க, இங்கே கேமரா வைங்க, யார் வராங்கன்னு பாருங்கன்ட்டு கேமரா வைக்கிறாங்க. அதான் ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் படித்தேன். இந்த நம்ம கடவுள் பார்க்கலன்னு சொல்லிட்டு எவ்வளோ தப்பெல்லாம் நல்லா பண்ணிவிடுவாங்க. பண்ணி ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அவங்கள கொண்டு போய் ஐசியூவில் வைப்பாங்களாம். அந்த ஐசியூ என்ன தெரியுமா? கடவுள் ஐசியூ அப்படின்றாராம்.
நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன், நீ இவ்வளோ தப்பு பண்ணி இங்கே வந்து படுத்திருக்கிற, ஐசியூ. அதனால தான் கடைசியில் நம்மளை கொண்டு போய் ஐசியூவில் வைக்கிறாங்க. எனவே எப்போதும் கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். தப்புலாம் செஞ்சு கடைசியில் ஐசியூவில் போய் அவரை நினைக்கிறத விட எப்போதும் ஐசியூவை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஐசியூ, கடவுள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து நம்முடைய உண்மையை அங்கீகரித்து அதற்கான மரியாதையை நிச்சயம் கடவுள் கொடுப்பார் என்கிற ஞான வெளிச்சத்தை இதன் மூலம் தெரிந்து கொள்வோம்.